ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 6த் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் 4த் சாப்டர் தான் பார்க்க போறோம். அதாவது ஜியோமெட்ரி. ஸோ ஜியோமெட்ரினா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஜியோமெட்ரினா என்னதுன்னா, ஜியோனா ஆக்சுவலா என்னது? ஜியோனா எர்த்ன்னு அர்த்தம். சாரி. ஜியோனா எர்த்ன்னு அர்த்தம். ஜியோனா எர்த். மெட்ரினா மெஷர்மெண்ட்னு அர்த்தம். மெட்ரினா மெஷர்மெண்ட்னு அர்த்தம். இதான் மெட்ரி. மெஷர்மெண்ட்னு அர்த்தம். மெஷர்மெண்ட். ஸோ எர்த்த பத்தின மெஷர்மெண்ட் படிக்கிறதுக்கு பேர் தான் ஜியோமெட்ரி. ஸ்டடி ஆஃப் எர்த் மெஷர்மெண்ட். இதான் ஜியோமெட்ரின்னு அர்த்தம். ஸோ இதுல என்னென்ன டாபிக்ஸ் வரும்னா, ஷேப்ஸ் வரும். சர்க்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் இதெல்லாம் ஷேப்ஸ்னு வரும். அப்புறம் ஆங்கிள்ஸ் பற்றி படிப்போம். அப்புறம் லைன்ஸ் பற்றி படிப்போம். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நிறைய இருக்குது இதில். ஸோ இந்த பேசிக் ஜாமெட்ரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் 6th ஸ்டாண்டர்டில். ஸோ இதெல்லாம் நினச்சிடறேன். ஸோ பேசிக் ஸ்டஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் ஜாமெட்ரி இதான் படிக்க போகிறோம் 6th ஸ்டாண்டர்டில். 6th ஸ்டாண்டர்டில் பேசிக் ஜாமெட்ரி தான் படிக்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் பேசிக் ஜாமெட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ் சொல்லிடுறேன். இந்த சாப்டர்ல என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம லைன் செக்மெண்ட்ஸ் ரேஸ் பற்றி பார்ப்போம். அப்புறம் ஆங்கிள்ஸோட டைப் பார்ப்போம். அப்புறம் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் ப்ரொட்ராக்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். அப்புறம் பேரல் லைன்ஸ்னா என்ன, இன்டர்செக்டிங் லைன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் காம்ப்ளிமெண்டரி சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபைனலாக கொலினியர் பாயிண்ட்ஸ்னா என்ன, பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி என்ன பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் பார்ப்போம். ஸோ எத்தனை பாயிண்ட் இருக்கு மொத்தம்? 1 2 3 4 5 6 பாயிண்ட் பார்ப்போம். ஸோ 6 சப்டாபிக் பேசிக்காக இந்த சாப்டர்ல இருக்கு. 6 கவர் பண்ணிட்டா இந்த சாப்டர் முடிச்சிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டேர்ம்ஸ் அண்ட் லேபிள்ஸ் இன் ஜியோமெட்ரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட் இல்ல ஒரு டாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாட் தான் நம்ம பாயிண்ட்னு சொல்லுவோம். இது நம்ம பாயிண்ட்னு சொல்லுவோம். பாயிண்ட் சொல்லுவோம். இந்த பாயிண்ட் எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்றது? நம்ம கிரீன் பாயிண்ட் நீங்க சொல்லலாம். பட் கிரீன் பாயிண்டோட கொஞ்சம் ப்ரிசைஸா டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, யூ கேன் நேம் த பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா நீங்க லெட்டர்ஸ் வச்சு நேம் பண்ணலாம். வி கேன் யூஸ் லெட்டர்ஸ் டு நேம் பாயிண்ட்ஸ். லெட்டர்ஸ் வச்சு பாயிண்ட்ஸ் நேம் பண்ணலாம். ஸோ இது என்ன லெட்டர் கொடுக்கலாம்? ஏன்னு கொடுக்கலாம். இப்போ இன்னொரு பாயிண்ட் நான் நேம் பண்றேன். இன்னொரு பாயிண்ட்டுக்கு பீன் லெட்டர் கொடுக்குறேன். பீன் அசைன் பண்றேன் லெட்டர். இன்னொரு பாயிண்ட் இப்போ நேம் பண்ணுறேன். அடுத்த பாயிண்ட் என்ன, சின்னு ஒரு பாயிண்ட் நேம் பண்ணுறேன். சி. இன்னொரு பாயிண்ட் டி. ஸோ 4 பாயிண்ட் நேம் பண்ணிட்டேன் இதில். ஏபிசிடி 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அது பேர் தான் த்ரூ அ லைன் கனெக்ட் பண்ணீங்கன்னா அது பேர் தான் லைன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது பேர் லைன் கிடையாது ஆக்சுவலாக. ஏபி இஸ் அ லைன் செக்மெண்ட். ஏன்னா லைன் செக்மெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இது பேர் லைன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. சார் லைன் செக்மெண்ட் ஏபி. ஏபி எப்படி எழுதலாம்னு சொல்லிடுறேன். லைன் செக்மெண்டோட சிம்பிள் என்னன்னு சொல்லிடுறேன். இப்படி எழுதலாம் ஏபியை. ஏபி பிஏன்னு எழுதலாம். ஏன்னா இதுல ஆர்டர் மேட்டர் இல்லை. ஏபின்னு எழுதலாம், பிஏன்னு எழுதலாம். ஏன்னா ரெண்டும் ஒரே இதை தான் குறிக்குது. லைன் செக்மெண்ட்டை குறிக்குது. ஏபின்னு எழுதலாம், பிஏ எழுதலாம். ரெண்டு ஈக்குவல். ஸோ நீங்க எப்படி எழுதலாம். லைன் செக்மெண்ட் ஏபி ஆர் பிஏ. என்ன டெஃபினேஷன்னா, ஆக்சுவலா லைன் செக்மெண்டோட டெஃபினேஷன் என்னன்னா, வெரி ஷார்ட் லைன் கேட்டுக்கோங்க. வெரி ஷார்ட் லைன் வித் 2 end points. வித் 2 end points. 2 end points. அவ்வளவுதான். இதுதான் லைன் செக்மெண்டோட டெஃபினேஷன். ஸோ பேசிக் டெஃபினேஷன் தான். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, லைன் என்னன்னு பார்த்துறேன். ஸோ லைன்னா என்னதுன்னா, டபுள் ஹெட்டட் ஆரோ அவ்வளோதான். டபுள் ஆரோ தான் லைன் அர்த்தம். ஸோ லைன்னா இதான் லைன். லைனோட டெஃபினேஷன் என்ன ஆக்சுவலா, டபுள் ஹெட்டட் ஆரோ நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன். பட் லைனோட டெஃபினேஷன் என்ன, இட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்லி. இட் எக்ஸ்டென்ஸ் ஃபார் எவர். இட் கோஸ் ஃபார் எவர் இன் போத் டைரக்ஷன்ஸ். லெஃப்ட் டைரக்ஷன்லயும் அப்படியே போயிட்டே இருக்கும், ரைட் டைரக்ஷன்லயும் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இட் எக்ஸ்டென்ஸ் கோஸ் ஃபார் எவர் இன் போத் டைரக்ஷன்ஸ் இந்த இடத்துல லெஃப்ட் ரைட்னு போத் டைரக்ஷன்ஸ். இதுதான் பேர் தான் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ லைனோட டெஃபினேஷன் இதுதான். லைன்னா இதான். லைன் இட்ஸ் சம்திங் தட் கோஸ் ஃபார் எவர் இன் போத் டைரக்ஷன்ஸ். டபுள் ஹெட்டட் ஆரோ சம்திங் இல்ல, double headed arrow that goes forever in 2 directions. double headed arrow அவ்வளவுதான். which goes forever in both directions தான் லைன் சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலா இன்னொரு விஷயம் என்னன்னா, ரேன் ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ரேனா ஜஸ்ட் சிம்பிளா ஒரு ஆரோ அவ்வளவுதான். ஸோ ஒரு ஆரோனா ரே. இதுக்கு ஃபிக்ஸ்டா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ நம்ம வச்சு ரேக்கு பார்த்தீங்கன்னா லைக் இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. பின்னு வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் பி. சும்மா ஒரு பாயிண்ட் இருக்கு ரே மேல. இது எண்டிங் பாயிண்ட் கிடையாது. Q இஸ் நாட் த எண்டிங் பாயிண்ட். Q ஜஸ்ட் அ பாயிண்ட் ஆன் த லைன். ஆன் த ரே தான் Q. Q இஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட் விச் லைஸ் ஆன் ரே PQ. Q இஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட்
just a point which lies on ray PQ, which lies on ray எப்படி ரே எப்படி டினோட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். பி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதில் பி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், கியூ தான் சும்மா ஒரு பாயிண்ட். பி ஸ்டார்டிங் பாயிண்ட்னால பியை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். கியூ வந்து ஒரு ரேண்டம் பாயிண்ட். ஸோ பிக்யூ ரே வந்து மேலே எப்படி வைக்கணும், ஒரு ஆரோ போட்டுறா, இதான் ரே. ஸோ இது பேர் தான் ரே பிக்யூ. ரே பிக்யூ நீங்கள் எப்படி எழுதலாம், பிக்யூ போட்டு மேலே ஒரு ஆரோ போட்டிங்கன்னா ரே பிக்யூ. ஸோ பேசிக் டெஃபினேஷன் இதுதான். இது ஒரு ரே இஸ் ஜஸ்ட் ஆரோ, ரே இஸ் ஜஸ்ட் ஆரோ which extends indefinitely in one direction. அதான் பேசிக் ஐடியா. Ray is just an arrow which extends, like இங்க எழுதிக்கிறேன், இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ which goes forever in one direction, which goes forever in one direction. இந்த 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 இது இருந்துச்சுனாலே போயிட்டே இருக்கணும்னு அர்த்தம். இந்த சிம்பிள் இருந்தாலே, ஆரோ சிம்பிள் இருந்தாலே அது போயிட்டே இருக்கணும் அர்த்தம். which goes forever in one direction. ஸோ பேசிக் டெஃபினேஷன்ஸ்லாம் நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ லைன்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லைன்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். லைன் செக்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். லைன் செக்மெண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். லைன் செக்மெண்ட்னா என்ன, லைன்னா என்ன, ஓகே. இப்போ பிரிக்கணுங்க இதில் லைன் செக்மெண்ட், இதை அழைச்சிடுறேன், இதெல்லாம் தேவையில்ல அழைச்சிடுறேன். ஓகே, லைன் செக்மெண்ட், அப்புறம் லைன், சாரி, லைன், ஃபைனலாக ரேனா என்ன, அவ்வளோ. ஸோ ரே பேசிக் டெஃபினேஷன் என்னன்னா, லைன் செக்மெண்ட்னா இதுதான். லைன் செக்மெண்ட்னா ஒன்றுமே இல்லை, இப்படி இருந்துச்சுன்னா லைன் செக்மெண்ட் வருது. வித் டூ எண்ட் பாயிண்ட்ஸ், வெரி ஷார்ட் லைன் வித் டூ எண்ட் பாயிண்ட்ஸ் தான் லைன் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. பிக்யூ சும்மா நேம் பண்ணிக்கிறேன். பிக்யூ லைன் செக்மெண்ட் இப்படி நேம் பண்ணலாம், பிக்யூ நேம் பண்ணலாம், இல்லை கியூபின்னு நேம் பண்ணலாம். இதில் நேமிங் ஆர்டர் பிரச்சனையே இல்லை, எப்படி வேணாலும் நேம் பண்ணலாம். லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன் வந்து டபுள் ஹெடட் ஆரோ ஆகலாம். ஸோ டபுள் ஹெடட் ஆரோ போயிட்டே இருக்கும் இப்படி. இதில் இதுக்குள்ள ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கும் குட்டியா, அதை வச்சு தான் நம்ம நேம் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ள ஒரு 2 பாயிண்ட் வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை நம்ம நேமிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஏபி, லைன் ஏபி இப்படி எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஒரு மேலே ஒரு டபுள் ஹெடட் ஆரோ போட்டால் முடிஞ்சிச்சு. இப்படிதான் நீங்கள் லைனை நேம் பண்ணணும். ஸோ லைன் ஏபின்னு சொன்னாங்க. ஸோ ஏபி ஜஸ்ட் 2 ரேண்டம் பாயிண்ட்ஸ் விச் லை ஆன் லைன் L1 வச்சுக்கலாம், லைன் ஏபி அப்படி. ஸோ நேமிங் பர்பஸ்க்காக தான் இந்த 2 பாயிண்ட் இருக்கு, ஏவும் பியும். ஃபைனலாக ரேனா என்னன்னு சொல்லிடுறேன், மறுபடியும் எம்ஃபசைஸ் பண்ணுறேன், அதுக்காக சொல்கிறேன். ரேனா ஜஸ்ட் ஆரோ ஆகலாம், சிங்கிள் ஆரோ ஆகலாம், நார்மல் ஆரோ தான் ரே. ஸோ இது ரே, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லைக் இதான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். this is the starting point of the ray, ஏன்னு வச்சுக்கலாம். இது ரேண்டம் பாயிண்ட் பி, பட் டெஃபினட்டா பி இஸ் நாட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ரேவை எப்படி நீங்க நேம் பண்ணணும்னா ஏபின்னு தான் நேம் பண்ணணும். நீங்க பிஏ நேம் பண்ணா தப்பு, இது ராங் டெஃபினேஷன், இது ராங். ஸோ இது தப்பு, ஏபி தான் கரெக்டான டெஃபினேஷன். இப்படிதான் நேம் பண்ணணும் நீங்க. ஸோ ரேனா என்ன, லைன்னா என்ன, லைன் செக்மெண்ட்னா என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சில கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணால் இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அடுத்த வீடியோவில் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.